புதிய தமிழகம் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது காலை நேர வணக்கம். தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்களது 67வது நினைவு நாள் நிகழ்ச்சியிலே பங்கு கொள்வதற்காக நீங்கள் எல்லாம் ஆர்வத்தோடும் எழுச்சியோடும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பீர்கள் என்று கருதுகிறேன். 1993ஆம் ஆண்டு தொடங்கி ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக தியாகியார் அவருடைய நினைவிடத்தில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாம் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறோம். ஏறக்குறைய 34 வருடங்களுக்கு முன்பு மிகச்சிறிய அளவிலே தொடங்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி இன்று தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகெங்கும் இருக்கக்கூடியவர்களும் அதை உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு லட்சோப மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக அதை நாம் மாற்றியமைத்திருக்கிறோம். எனவே 67ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளை நான் உங்களிடத்திலே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த ஒரு விரும்பத்தகாத செயலுக்கு பிறகு பலரும் இந்த நிகழ்ச்சியை சீர்குலைப்பதிலே முனைப்பு காட்டுகிறார்கள். நாம் காலையில மதுரையிலிருந்து புறப்பட்டு பரமக்குடி சென்றடைந்து மதியம் 2 மணி அளவில் அங்கிருந்து நடைபயணமாக சென்று நாம் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவருடைய நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்துவதுதான் வாடிக்கை. ஆனால் அதற்கு கடந்த சில வருடங்களாக பல்வேறு இடையூறுகள் செய்யப்பட்டன. எனவேதான் கடந்த 10 தினங்களுக்கு முன்பாகவே தென்மண்டல காவல்துறை உயர் அதிகாரிகளை நம்முடைய வழக்கறிஞர்கள் சந்தித்து நமக்கு ஒதுக்கப்படுகின்ற நேரத்தில் வேறு யாரும் குறுக்கீடு செய்யாதவாறு அந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி கொடுக்குமாறு நம்முடைய வழக்கறிஞர்கள் கேட்டுக்கொண்டது. அதனுடைய அடிப்படையில் இப்பொழுது நமக்கு 2:15 மணி என்று நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய நிர்வாகிகள் புதிய தமிழக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் நாம் வழக்கமாக 4 மணிக்குத்தான் புறப்படுவோம், 5 மணிக்குத்தான் புறப்படுவோம் என்று மெத்தன போக்காக இல்லாமல் காலை 11:30 மணிக்கு அளவில் மதுரையிலிருந்து நிச்சயமாக நாம் புறப்பட்டு விடுவோம். எனவே விமான நிலையத்துக்கு வரக்கூடியவர்கள் 11 மணிக்குள்ளாக கண்டிப்பாக வந்து சேர வேண்டும். பேருந்துகள் மற்றும் வேன்களில் வரக்கூடியவர்கள் நேராக பார்த்திபனூர் சென்றடைய வேண்டும். வாகனங்களை வேகமாக ஓட்டுவது, குறுக்கே ஓட்டுவது என்ற அது போன்ற ஒரு தவறான நடவடிக்கை எல்லாம் ஈடுபடாமல் முன்னாலே வரக்கூடியவர்கள் முன்னாலே வர வேண்டும், பின்னாலே வரக்கூடிய வாகனங்கள் பின்னாலே தான் வர வேண்டும் என்ற ஒழுக்கமுறைகளை கடைபிடித்து நம்முடைய சாகசங்களை எல்லாம் சாலையிலே காட்ட முற்படக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை எந்த அளவிற்கு நாம் ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடோடும் குறித்த நேரத்திலும் நடத்துகிறோமோ அதுதான் நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு பெயரையும் புகழையும் வெற்றியும் தரும். எனவே புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் இன்றிலிருந்தே யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள வருகிறார்களோ அவர்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி ஏற்கனவே நாம் கொடுத்த அறிவுறுத்தின்படி கண்டிப்பாக அது பேருந்தாக இருந்தாலும், வேன்களாக இருந்தாலும், கார்களாக இருந்தாலும் புதிய தமிழகம் கட்சியினுடைய பேனர் தாங்கித்தான் கண்டிப்பாக வர வேண்டும். எனவே மீண்டும் நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த வருடம் எந்த விதத்திலும் சிறிதும் கூட காலதாமதம் இல்லாமல் 2:15 மணி அளவில் 2:15 மணி அளவில் காட்டுப்பரமக்குடியிலே கொடியேற்றிவிட்டு நாம் அஞ்சலி செலுத்துவதற்காக நடைபயணமாக புறப்படுவோம். எனவே அந்த குறித்த நேரத்திலே பங்கு கொள்வது மிக அவசியம் என்ற அடிப்படையில் நீங்கள் எல்லோருமே 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே அவர்களுடைய கிராமங்களிலிருந்து, ஒன்றியங்களிலிருந்து புறப்பட்டு இந்த நிகழ்ச்சியிலே பெருந்தளாக கலந்து கொள்ள வேண்டும். எனவே என்னோடு கலந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடியவர்கள், காரில் வரக்கூடியவர்கள் காலை 11 மணிக்குள்ளாக விமான நிலையத்தை வந்து மதுரை விமானத்துக்கு வர வேண்டும். மற்றவர்கள் நேராக வரக்கூடியவர்கள் பார்த்திபனூரிலே சேர்ந்து கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி இருக்கக்கூடியவர்கள் காட்டுப்பரம்பு குடியிலே காத்திருக்க வேண்டும். எனவே 2:15 2:30 மணிக்குள்ளாக கண்டிப்பாக நம்முடைய ஊர்வலம் புறப்படும். எனவே அதில் நேரத்திலே எந்த விதமான மாற்றம் இருக்காது. எனவே நேரத்தை கடைபிடிப்பது, அதே போல வருகின்ற வழியிலே எந்த விதமான யாருக்கும் இடையூறு இல்லாமல் ஒழுக்கமாக அந்த பேரணியிலே எத்தனை வாகனங்கள் அணிவகுத்து வந்தன என்ற மற்றவர்கள் வியக்கக்கூடிய அளவிற்கு நாம் நம்மை நாமே ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, நீங்கள் நம்முடைய திரளாக அது பொதுமக்கள் யாராவது வந்தாலும் கூட அவர்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பாகவும் அவர்களை முறைப்படுத்தி நீங்கள் அழைத்து மாறுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை 11 மணிக்கு மதுரையில சந்திப்போம். மீண்டும் அங்கே வருகின்ற வழியில சிலைமான் மற்றும் மானாமதுரை மற்றும் பார்த்திபனூர் கொடியேற்றிவிட்டு காட்டுப்பரம்புடியில 2:15 மணி 2:30 மணிக்கு புறப்படும். அங்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.